ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். ஆனியன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கின உடனே தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு போட்டு வதக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு, நாம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பச்சை வதங்க போனோடனே நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் மசாலாவில் வதக்கிட்டு நாம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக இருக்காதுங்க. நம்ம என்னக்கா புளி வடிகட்டினாலும் திப்பி இருக்கும், அதனால் ஃபுல்லாக வடிகட்டக்கூடாது. திப்பியெல்லாம் கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம வடிகட்டி தான் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா வடிகட்டும் போதும் ஃபுல்லாக ஊற்றாமல் மீடியமாக ஊற்றிட்டு கொஞ்சமாக அங்கே வச்சுருங்க. திப்பி அப்போ நிற்கிடும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு குழம்புக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் குக்கரில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வந்தாவே போதுமானது. சிம்பிள் காரக்குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசில் வந்துட்டோம். குழம்பு ஒரு விசில் ரெடிங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் பொடி மாஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க, ஆயில் காஞ்சிடுச்சுங்க. ஆனியன், இதுக்கு கடுகுலாம் தேவையில்லைங்க. பொடி மாஸ்க்கு இது கொஞ்சம் வதங்கட்டும். இந்த டைமில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த கொத்தமல்லியை நல்லா வதங்கிட்டு நல்லா வாசனை வரும். கேரட், கேபேஜ் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான உப்பு 3 எதுக்கு சேர்த்து இதிலே போட்டுடலாம். மஞ்சள்தூள், முட்டையை வச்சு உடச்சி போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் வாசனை பண்ணணும். பிடிச்ச முட்டையை நாம் அதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிட்டுங்க. அதாவது இது ஆம்லேட் மட்டும் போட்டுக்கலாம். இது 2 in 1. இது பொரியலாகவும் ஆச்சுங்க, இது எக்கும் சாப்பிட்டா மாரி ஆச்சு. அதனால் இந்த மெத்தட் இது சப்பாத்தியோடு சாப்பிட்லாம், ரைஸோடு தொட்டுக்கணும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ப்ரெட்டோடு சாண்ட்விட்சாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவாக இருக்கும். இது மேலே லாஸ்ட்டில் பெப்பர் போட்டு நாம் இறக்கிட போகிறோம். இப்போ நம்ம பெப்பர் போட்டு கிளறி எடுத்துக்கலாம். கச்சிங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இன்றைக்கி சிம்பிள் மெனு பார்க்கலாம். வத்தல், காரக்குழம்பு, கத்திரிக்காய், வெஜிடபிள் போட்ட முட்டை பொடி மாஸ், ஒயிட் ரைஸ், இது ரசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.